சென்னை அடுத்த தாம்பரத்தில் சவாரி ஏற்றுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவரை வெட்டி கொலை செய்யும் அளவிற்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை துர்காநகர் மாரியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் வினோத் என்ற ஆத்தா வினோத். இவர் தாம்பரம் குரோம்பேட்டை பகுதியில் ஷேர் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் திங்களன்று இரவு குரோம்பேட்டை நாகல்கேணி மதுபான கடையில் வினோத் மது அருந்திவிட்டு தனது ஆட்டோவில் உட்கார்ந்திருக்கிறார். அப்போது 2 ஆட்டோக்களில் வந்த மர்ம நபர்கள் சிலர் வினோத்தை தங்களது ஆட்டோவில் வலுக்கட்டாயமாக ஏற்றி கடத்தி சென்றுள்ளனர். வினோத்தை கடத்தி சென்ற மர்ம கும்பல் முடிச்சூர் சாலை விஜயன் காலனி பகுதியில் உள்ள காலி நிலத்திற்கு அவரை கொண்டு சென்றுள்ளனர். பின்னர் அங்கே வைத்து அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். அந்த பகுதியில் இருந்த ஒருவர் இதை பார்த்து போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு தாம்பரம் போலீசார் வருவதற்குள் வினோத்தை கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது. போலீசார் வினோத்தின் உடலை மீட்டு தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். இதில் கொலைக்கான காரணமும் கொலையாளிகள் குறித்த தகவலும் போலீசாருக்கு தெரிய வந்தது. கொலை செய்யப்பட்ட வினோத் மீது குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் அடிதடி பிரச்சனை என 5 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் கடந்த 4 மாதங்களாக வினோத் ஷேர் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். இதில் வினோத்துக்கும் அங்கே ஏற்கனவே ஆட்டோ ஓட்டி வரும் நபர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. யார் முதலில் சவாரி ஏற்றுவது என்பதில் தொடங்கிய வாய் தகராறு கைகலப்பு வரை சென்றுள்ளது. சில நாட்களுக்கு முன்பும் சவாரி ஏற்றுவதில் ஏற்பட்ட போட்டியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மோதி உள்ளனர். இதில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சேர்ந்து வினோத்தை கொலை செய்துவிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலையாளிகளை அடையாளம் கண்டுபிடித்துள்ள போலீசார் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர்.